Hello one. Today's topic Judge and Prejudice on Conduct in Judicial Proceedings. சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க ஜட்ஜஸ்க்கு. தீர்ப்பு வழங்கும் போது எப்படியெல்லாம் அவங்க வந்து செயல்படணும், எதையெல்லாம் கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறத. அதாவது கேஷுவல் அப்சர்வேஷனோட ஒரு கேஸ் அணுகாமல் ரொம்பவே ரெஸ்பான்சிபிளோட கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ்க்கு கட்டுப்பட்டு அவங்க வந்து தீர்ப்பு வழங்கணும். ப்ரீஜுடைஸாக வந்து செயல்படக்கூடாது. ப்ரீஜுடைஸ்னால் ஒரு பர்சன் மேலே ஏற்கனவே ஒரு ஃபிக்ஸ்டு ஒப்பீனியன், தவறான ஒப்பீனியன் வச்சுட்டு ஒரு கேஸை வந்து அணுகக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறாங்க. ஹார்ட்டும் சோலும் ஒரு சேர ஃபேரான தீர்ப்பை வழங்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதுக்கு ராங்கான எக்ஸாம்பிள்ஸாக 2-3 வந்து இவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா ஹைகோர்ட் ஸ்ரீஷானந்தா அப்படிங்கிறவர் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ், ஓகேங்களா, கர்நாடகாவில். அவர் என்ன பண்ணுறாருனா, விமன் லாயர்கிட்ட ஒரு செக்ஸிஸ்ட் கமெண்ட் வந்து பாஸ் பண்ணுறாரு 2 செப்பரேட்டான ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அப்போது. இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுற டிஒய் சந்திரசூட் இவர் தலைமையிலான 5 ஜட்ஜ் ஸ்பெஷல் பெஞ்ச் இந்த ஒரு செயல் வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் சிஸ்டம் மேலே மக்களுக்கு நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஜட்ஜ் ஸ்ரீஷானந்தா ப்ரீவியஸ் மந்தில் வெஸ்ட் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு லொக்காலிட்டியை, முஸ்லீம் டாமினேட்டட் லொக்காலிட்டியை எப்படி டிஃபைன் பண்ணுறாருனா பாகிஸ்தான்னு சொல்கிறாரு. வெஸ்ட் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் டாமினேட்டட் லொக்காலிட்டியை பாகிஸ்தான் எப்படி சொல்ல முடியும், அது இந்தியன் டெரிட்டரின்னு சொல்லிட்டு ஆப்வியஸாக அவர் மேலே வந்து சியோமோட்டோ நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணப்படுது. ஸோ அதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணுறாரு. கான்ட்ரேட் அப்பாலஜியும் வந்து கொடுக்குறாரு. தவறை உணர்ந்து வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கும் விதமாக ஒரு கான்ட்ரேட் அப்பாலஜி ஒன்று கொடுக்குறாரு. ஸோ இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்லேயுமே பஞ்சாப்லேயும் ஹரியானாலையும் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்மே ரேண்டமாக அன்வாரண்டான கருத்துக்களையுமே தெரிவிக்கிறாங்க. ஸோ ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து கம்யூனிட்டி பயாஸாக இல்லாமல், ஸ்டீரியோடைப்பிங் பேஸ் பண்ணி இல்லாமல் தீர்ப்புங்கிறது தெளிவாக பாரபட்சம் இல்லாமல் வழங்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மேலும் இந்த லைவ் ப்ரொசீடிங்ஸ், லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்டாப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அட்டர்னி ஜெனரல் ஆர் வெங்கட்ரமணியும் சாலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தாவும் வச்ச கருத்துக்களை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து மறுப்பு தெரிவிச்சிடுறாரு. லைவ் ப்ரொசீடிங்ஸ் அது பாட்டுக்கு வந்து அது நடக்கலாம், நம்மளுடைய பிஹேவியரும் நடவடிக்கையும் கருத்துக்களும் வந்து சரியானதாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு அவர் வந்து இந்த ஒரு கருத்தை வந்து அவர் வந்து அப்போஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எதையெல்லாம் அப்சர்வ் பண்ணாங்க, ஸோ அந்த ஜட்ஜஸ் எதையெல்லாம் மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு டாப்பிக்கில் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா கேஸ் தான். அவர் வந்து அந்த மைசூரு அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கேஸில் வந்து ஒரு ஊழல் கேஸில் இப்போ சிக்கியிருக்காரு. ஓகேங்களா, இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து விசாரிக்கக்கூடாதுன்னு தடை இருந்துச்சு இல்லையா, அந்த தடையை நீக்கினாங்க. அந்த தடை நீக்கத்தை தொடர்ந்து ஸ்பெஷல் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, பெங்களூரு ஸ்பெஷல் கோர்ட் லோகாயுக்தா போலீஸை சிஎம் வந்து விசாரிக்கிறதுக்கு அனுமதி வழங்குறாங்க. ஸோ கவர்னர் வந்து தவர்சந்த் கெஹ்லோட் வந்து பெர்மிஷன் கொடுத்ததை தொடர்ந்து சிஎம்க்கு எதிரான இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, கேஸோட சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தராமையோட ஒய்ஃப் வந்து பார்வதி. சரிங்களா, இவங்களுக்கு வந்து 3.2 ஏக்கர் வந்து கிஃப்ட் டீடாக இவருடைய பிரதர்கிட்டருந்து கிடைச்சதா சொல்லப்படுது. சரிங்களா, ஸோ மல்லிகார்ஜுனா அப்படிங்கிற அவர்கிட்டருந்து கிடைச்சதா சொல்லப்படுது. ஸோ இந்த கிஃப்ட் டீட் லேண்ட் வந்து முடானால் ஆக்குப்பை பண்ணினதுனால 14 காம்பன்சேட்டரி சைட்ஸ் வந்து முடா கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து 56 crore வந்து பெனிஃபிட்டை உள்ளடக்கியதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பல மடங்கு ஆக்சுவல் லேண்ட் வேல்யூவோட அதிகமான ஒரு வேல்யூவாக இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து மேலும் என்ன சொல்ல வராங்கன்னா, காம்பன்சேஷன் அப்படிங்கிறது ஆன்சிஸ்ட்ரிக்கு தான் கொடுக்கணும். அதாவது ஆன்சிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலமாக இந்த நிலத்தை யார் வச்சுருந்தாங்களோ, அதாவது தலைமுறையாக யார் வந்து இதை அனுபவித்து வந்தாங்களோ அவங்களுக்கு தான் இந்த காம்பன்சேஷன் கிடைக்கணும். ஏன்னா மல்லிகார்ஜுனாவுமே வேற ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்டருந்து தான் இந்த லேண்டை வந்து வாங்கியிருக்காரு. ஸோ காம்பன்சேஷன் அவங்களுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான பலவித குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு வந்து எதிர்க்கட்சிகள் இவங்க மேலே வச்சிட்ருக்காங்க. சரிங்களா, ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து சித்தராமையா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அமைச்சர் குழுனுடைய ஆலோசனையை எதிர்த்து அவசரமாக வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் வந்து ஒப்புதல் கொடுக்குறாரு இந்த ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணுறக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதை வந்து கோர்ட் மறுத்துட்டாங்க. அமைச்சர் குழுங்கிறது ஆப்வியஸாக வந்து சிஎம்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவர் தன்னிச்சையாக முடிவெடுத்துல எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கிற சொல்கிறாங்க.
அவசர நிலை பிரகடனமாக இந்த கேஸை வந்து விசாரிக்க கவர்னர் ஒப்புதல் அளித்தார் அப்படிங்கிறதையுமே வந்து கோர்ட் வந்து மறுத்துடுறாங்க. சரிங்களா? ஸோ 17A ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது இவர் மேலே பாஞ்சிருக்கு இல்லையா? இதை போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்து ஃபைல் பண்ணணுங்கிறது கிடையாது. ப்ரைவேட்டாகவும் கம்ப்ளைனன்ஸ் வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே தெளிவுபடுத்தியிருக்காங்க கோர்ட். ஓகேங்களா? ஸோ கொஷினாக இங்கே சர்க்காஸ்டிக்காக என்ன கேட்குறாங்கன்னா, உண்மையாலுமே ஊழல் நடந்துச்சா, இல்லை ஆட்சியை வந்து குறைச்சி மதிப்பிடணுங்கிறதுக்காக சட்டப்பூர்வ அதிகாரத்தை வந்து ஆளுநர் வந்து பயன்படுத்திக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி சர்க்காஸ்டிக் கொஸ்டின் வந்து இங்கே ரைஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து கோர்ட்டுடைய விசாரணைக்கு அப்புறமா தான் என்ன உண்மையிலுமே நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வரும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஜுடைஸ் அப்படிங்கிறது முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஒரு தவறான அபிப்பிராயத்தை முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஃபிக்ஸ்டு ஒப்பீனியன் ஒருத்தர் மேலே வச்சுட்டு அவங்கள அணுகிறது தான் வந்து இனம் சார்ந்த இல்லை சமயம் சார்ந்த ஒரு வேறுபாட்டை அடிப்படையாக வச்சுட்டு அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணி வச்சுக்கிறது தான் ப்ரீஜுடைஸ். ரேப்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்காக க்ரிட்டிசைஸ் பண்ணுறது ரேப்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஹார்டான ஆப்ஜெக்ட் மூலியமாக செவரல் டைம்ஸ் ஹிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இல்லையா? அதனால் வரக்கூடிய நாய்ஸுமே ரேப்டுன்னு சொல்லுவோம். மிசோஜினி அப்படிங்கிறது ஒரு டிஸ்லைக் தான். சரிங்களா? அதாவது ப்ரீஜுடைஸ்னே வச்சுக்கலாம். அதாவது ப்ரீஜுடைஸ் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பார்த்தோம், அதாவது இன்கிரைன்டு ப்ரீஜுடைஸ்னால் ஆழமாக பதிஞ்ச ஒரு ஃபிக்ஸ்டு ஒப்பீனியன், அதுதான் வந்து மிசோஜினி. ஓகேங்களா? ப்ரீஜுடைஸ் தான், பட் இருந்தாலுமே ரொம்பவே டீப்பான ஒரு ப்ரீஜுடைஸ்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஸ்டு ஒப்பீனியன், அது மோஸ்ட் ப்ராபபிளி ஃபால்ஸாக இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது ஒரே குரூப்பை சேர்ந்தது. ஒரு பணியின் தன்மையிலையோ இல்லை வந்து அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லேயோ வந்து ஒத்துப்போகக்கூடிய குழுவாக செயல்படக்கூடிய ஒரு சகோதரத்துவம் பெற்ற ஒரு குரூப்பை தான் ஃப்ரெட்டர்னிட்டின்னு சொல்லுவோம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ஒத்திசைந்த கருத்துக்களோடு இருக்கிறவங்க தான் ஃப்ரெட்டர்னிட்டி. காக்னிசன்ஸ் அப்படின்னா நாலேஜ், அதை பற்றின ஒரு அவேர்னஸ் தான் காக்னிசன்ஸ். ஸ்டர்ன் அப்படிங்கிறது சீரியஸாக இருக்கும், ஸ்மைல் இல்லாமல் ரொம்ப சீரியஸாக இருக்கிறதா ஸ்டர்ன். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா, ஷிப்போட பேக் எண்ட் இருக்கு இல்லையா, அதையுமே வந்து ஸ்டர்ன்னு சொல்கிறோம். கான்ட்ரைட் அப்படிங்கிறது ரிமோஸ்னால் வருத்தத்தை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான விஷயம் தான் வந்து கான்ட்ரைட். ஓகேங்களா? டீப்பாக ரெக்ரெட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து கான்ட்ரைட். க்ளாசரி அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான அன்யூஷுவல் வேர்ட்ஸுக்கு மீனிங்ஸ் இருக்கும். எங்கே அப்படின்னா டெக்ஸ்ட் புக் உள்ள எண்டில் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து க்ளாசரி. பர்பச்சுவேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாள் நீடித்திருக்கக்கூடியதாக செய்கிறது. சரிங்களா? கன்யூ ஃபார் லாங் டைமை ஏற்படுத்துகிறது தான் வந்து பர்பச்சுவேட். ஆன்டிகிராஃப்ட் அப்படிங்கிறது கரப்ஷனை ரெடியூஸ் பண்ணுற மாதிரியான விஷயம். சரிங்களா? அதுக்காகவே டிசைன் பண்ணியிருப்பாங்க, அதுதான் வந்து ஆன்டிகிராஃப்ட். ஓவர் ஷேடோடு அப்படின்னா ஒரு லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக மாற்றுறது, ஒரு லெஸ் என்ஜாயபிளான ஒரு விஷயமாக மாற்றுறது, லெஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறது, வெற்றி சிறப்பை குறைத்து வந்து மதிப்பிடுறது தான் வந்து ஓவர் ஷேடோட். ஸ்விஃப்ட்லி அப்படின்னா ஹை ஸ்பீடில் குயிக்காக போகிறது தான் ஸ்விஃப்ட்லி. டிஸ்க்ரிஷன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீடமான பவர்ஃபுல்லான டெசிஷனை நீங்களே எடுக்கிறது தான் வந்து டிஸ்க்ரிஷன். எம்பேட்டில்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்பேட்டில்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு வார்க்கு ப்ரிப்பேர் ஆகிறது இல்லைனா இன்வால்வ் ஆகிக்கிறது, ரெண்டுமே வந்து எம்பேட்டில்ட். அட்வர்ஸ்லி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்ஃபேவரான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும், அதாவது ஹார்ம்ஃபுல்லான சுச்சுவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸை ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரியான காரணத்தையுமே வந்து அட்வர்ஸ்லின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஹேஸ்ட் அப்படின்னா ரொம்ப குயிக்காக ஒரு விஷயத்தை வந்து செய்கிறதா வந்து ஹேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி எம்பேட்டில்டுக்கு டிஸ்க்ரிஷனுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. அதாவது எம்பராஸாக ஒருத்தங்களை ஃபீல் பண்ணாமல் கவனத்தோடு செயல்படுறோம் இல்லையா, அதையுமே வந்து டிஸ்க்ரிஷன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல்லான டெசிஷன் எடுக்கிறது, ஃப்ரீடமான டெசிஷன் எடுக்கிறது ஒரு மீனிங் வரும். அதே மாதிரி ஒருத்தங்களை எம்பராஸாக ஃபீல் பண்ண வைக்காமல், டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ண வைக்காமல் கவனமாக வந்து இருக்கிறதையுமே வந்து டிஸ்க்ரிஷன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, டுமாரோ செட்டின் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.